கமருதீனும், பார்வதியும் வெளிய போனதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டா அவ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு பக்கம் வந்து அழுதுட்டு இருக்காங்க சாண்ட்ரா இப்போ. இன்னொரு பக்கம் வியானா இருந்துட்டு இவங்கெல்லாம் உள்ள இருக்கிறதுக்கு டிசர்விங்கே கிடையாது அப்படிங்கிற மாரி, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, வினோத் கிட்ட வந்து வியானா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இவங்க எல்லாருமே வந்து ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இருந்த ஆக்சுவலா இங்க இருக்கிற இவங்களே வந்து சொல்லியிருக்காங்க, சாண்ட்ரா வந்து இந்த மாரி ஓவரா பண்றாங்க. அந்த பெட்ஷீட் எடுத்துட்டு போய் வெளிய போனப்போலாம் வந்து விக்ரம் ஆகட்டும், சபரி ஆகட்டும், அரோராலாம் தெரிச்சு ஓடிருக்காங்க சாண்ட்ராவ பார்த்து. அந்த மாரி இருக்கும்போது, இப்போ வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சாண்ட்ரா கிட்ட ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கு. அவங்க வந்து இப்போ வந்து மாறிட்டாங்க. அந்த ஒரு ப்ராசஸ் வந்து எனக்கு புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அரோராலாம் வந்து பயங்கரமா சாண்ட்ராக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. இப்போ அவங்க 3 பேர்கிட்டயும் வந்து இவங்க சொல்லி அழுகுறாங்க. இந்த மாரி வந்து கமருதீன், பார்வதி போனதுக்கு நான் தான் காரணம்னு வியானா சொல்றாங்க. அதுக்கு வந்து கானா வினோத் வந்து சப்போர்ட் பண்றாரு. ஆமா நான் தான் இவங்க தான் காரணம் அப்படிங்கிற மாரி அவர் சப்போர்ட் பண்றாரு. பட் ஆனா இது எங்கேயுமே வந்து காட்டல நம்பளுக்கு. வியானா இப்படி சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி. ஏன்னா லைவ்ல வந்து நான் பார்க்கலையா இல்ல என்னன்னு தெரியல. பட் அவங்க கான்வர்சேஷன் நடந்தபோது எங்கேயுமே வந்து கம்ருதீன், பார்வதி போனதுக்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வியானா சொன்னதா எனக்கு எங்கேயும் பார்த்த மாரி எனக்கு தெரியல. ஸோ நீங்க யாராவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து அந்த ஒரு விஷயத்துக்கு வினோத்தும் வந்து சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. அப்போ இவங்க எல்லாருமே வந்து கம்ஃபோர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. விக்கல், விக்ரமும், சபரி, அரோரா இவங்க 3 பேரும் வந்து அப்படியெல்லாம் நீங்க அவங்க வெளியிலேருந்து வரவங்கலாம் வந்து நம்பாதீங்க. நாம இந்த வீட்ல எவன் வந்தாலும் சரி வெளியிலேருந்து உள்ள, நாம இவ்வளோ நாள் இருந்து எஃபோர்ட் போட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஸோ நாம தான்டா உங்களுக்கு என்ன வந்திருக்கீங்களா கெஸ்ட்டா? காஃபி இருக்கு, டீ இருக்கு குடிச்சிட்டு போங்க அப்படின்ற மாரி அரோரா வந்து சொல்லிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து அவங்க அழுதுட்டு இருக்காங்க. அப்போ டக்குன்னு வந்து அந்த இடத்துல 2 பேரும் வராங்க. ஃபர்ஸ்ட்டு வினோத் வராங்க. வினோத் பார்த்துட்டு அழுகுறத பார்க்குறாங்க. அழுது பார்த்தோன்னே வியானாவும் அந்த இடத்துக்கு வராங்க. அழுகுறாங்க அப்படின்னு சொன்னோனே 2 பேரும் கம்ப்ளீட்டா வந்து அந்த இடத்துல அவங்கள இக்னோர் பண்ணிட்டு பெருசா அட்டென்ஷன் குடுக்காம அந்த சைடு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சைடு தனியா போயிட்டு அப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்கலாம் உள்ள இருக்கிறதுக்கெல்லாம் சாண்ட்ரா வந்து டிசர்விங்கே கிடையாது. இவ்வளோ தூரம் வந்ததே வந்து பெரிய விஷயம் அவங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆமா எப்பயாவது அழுதா பரவால்ல. சும்மா அழுதுகிட்டே இருந்து எல்லாத்தையும் சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாரி வந்து ஸ்டில் அவங்களோட பாயிண்ட்ல வந்து வியானா வந்து நின்னத வந்து பார்க்க முடிஞ்சது. கானா வினோத்கிட்ட சொல்லி. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, வெளியவும் மெஜாரிட்டியா வந்து கன்வே ஆயிருக்கு. ஸோ இப்போது விக்கல் விக்ரம் என்ன சொல்றாரு அப்படின்னா, எடிட்ல எப்படி போயிருக்குன்னு தெரியல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, சாண்ட்ராவ கம்ருதீனும், பார்வதியும் எட்டி வச்சதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதாவது மக்களுக்கு வந்து அவங்க பண்ணது தப்பு தான். அத யாரும் அக்ரி பண்ணல. அவங்க எட்டி வச்ச விதமாகட்டும், புஷ் பண்ண விதமாகட்டும். ஆனா சாண்ட்ரா விட்ட வார்த்தைகள எல்லாருமே மறந்துட்டாங்க. சாண்ட்ரா வந்து நெறைய இடங்கள்ல வந்து அவங்களும் வந்து அ கமருதீன் போகும்போதும் சரி, பார்வதி போகும்போதும் அவங்க குடுத்த ரியாக்ஷன்ஸ், கடைசியா வந்து கால்ல விழும்போது அவங்க குடுத்த ரியாக்ஷன்ஸ், இதெல்லாம் தான் வந்து மக்களுக்கு வந்து ஒரு டவுட்ட வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ அத தான் வந்து அவங்களும் வந்து வெளிய இருக்கிற ரியாக்ஷன உள்ள வந்து கொண்டு போய் வந்து அவங்க வந்து சொன்னத பார்க்க முடிஞ்சது. அதேமாரி கானா வினோத் வந்து இத உள்ள இருந்தே வந்து அவர் சென்ஸ் பண்ணதெல்லாம் வந்து வேற மாரியான ஒரு விஷயம். கமருதீன் கிட்டயே வந்து கானா வினோத் வந்து சொல்லியிருப்பாங்க. நான் கூட சொன்னேன்டா சாண்ட்ரா கிட்ட, அவ்வளோ தூங்கிட்டு இருக்கும்போது எழுந்து நான் சொன்னேன்டா, சாண்ட்ரா அவன் எங்கேயோ இருக்கான், நின்னுட்டு இருக்கான் சாண்ட்ரா. நீங்க எதுக்கு சாண்ட்ரா எழுந்து நின்னு கத்துறீங்க அப்படின்னு சொல்லி, நான் கேட்டு தான்டா படுத்தேன் அப்படிங்கிற மாரி வந்துலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இத பத்தி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாரியான பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.